அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 விஷயங்களை நம்ம டீட்டெயிலாகவே அலச போகிறோம். அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் டிஎம்கே நடத்திய இளைஞர் மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அக்கா அவர்கள் அடுத்து ஒரு மாநாட்டுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தமிழனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றியான ஒரு விஷயம், நவோதய பள்ளிகளை தொடர்ந்து திமுக அரசு பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டே வராங்க. அதை பற்றின விஷயங்களும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் நடந்த இந்த இளைஞரணி மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதில் அடிக்கடி திராவிட மாடல் அரசு கூட்டிகிட்டு வர ஒரே விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. அதில் அவங்க குறிப்பிடுற தற்கொலைகளான விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துறோம். இது நம்ம குறிப்பு இல்லைங்க, திராவிட மாடல் அரசை சார்ந்த இந்த இந்த தற்கொலைகள், உண்மையான தற்கொலைகள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 18 வயசு கீழே தான், ஓட்டுன்னு என்னன்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை கூட்டணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு யாருமே ஓட்டு போடுற உரிமையே கிடையாது. ஆனால் விஜயை பார்க்குற ஆர்வத்தில் இவங்க பண்ணுற அலப்பறைகள் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேவரேறி குதிப்பாங்க, கூட்டத்துக்குள்ளே போவாங்க, செப்பலை வீசுவாங்க, பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு விஜயை துரத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் தான் இந்த தமிழக வெற்றிகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இது அப்படியே இங்கே வருவோம். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு நடத்திய இந்த இளைஞரணி கூட்டத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுங்களா? 18 வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அந்த வீடியோலாம் நம்ம போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா அந்த வீடியோலாம் போட்டுருவோம். போட்டாவே காப்பிரைட் அடிச்சிடுவாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அந்த மாதிரி 18 வயசு கீழே இருக்க பசங்கள் எல்லாம் லீவு போட்டு வந்துருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகாமல் கட் அடிச்சுட்டு. அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இவங்கெல்லாம் இளைஞர்கள்லாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இது 50 55 வயசு பேர்லாம் நிறைய பேர் வந்தாங்க. இவங்கெல்லாம் இளைஞர்கள்லாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா செவுரு ஏறி குதிச்சாங்க. எதுக்கு செவுரு ஏறி குதிச்சாங்க பார்த்தீங்கன்னா, பார்ட்டி. என்ன பார்ட்டி பார்த்தீங்கன்னா, வீரன் பார்ட்டி. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சம்பவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி செவுரு ஏறி குதிக்கிறது, போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சிதைக்கப்பட்ட விஷயங்களும் அங்கேயும் நடந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே இங்கே தற்கொலைகளாக நடந்து கொண்ட விஷயங்களும் நடந்துச்சு. அப்போது விஜய் மட்டும் சொல்வதற்கு இந்த உண்மையான தற்கொலைகளுக்கு என்ன அருகது இருக்கு? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இந்த மாதிரி நடந்தது. இதில் இளைஞரணி சார்பாக பார்த்தீங்கன்னா பேச்சு உரையை பார்த்தீங்கன்னா பிரித்து கிழிச்சு மேஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இவருக்கு இப்போ 48 வயது முடிஞ்சு 49 வயது தற்போது தான் பிறந்தாது. அந்த பிறந்ததை பார்த்தீங்கன்னா இவர் இளைஞர்களை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு. இதில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இது எங்கேருந்து வந்துச்சு நம்ம அப்புறம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு உடை அணிந்த, கருப்பு சிவப்பு கோட்டு போட்ட இந்த இளைஞர்கள்லாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனைவாதிகள், கொள்கைவாதிகள். இவர்கள் திராவிட அரசோட இருக்கும் பொழுது, பயணிக்கும் பொழுது இங்கே இந்த இளைஞர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த கொள்கைவாதிகள் அப்படின்னு சொன்னார். எந்த கொள்கைவாதின்னு கேட்டால் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த திராவிட மாடல் அரசு சேர்ந்தவங்களும் அந்த கொள்கையை பற்றியில் யாரும் பேச மாட்டாங்க. இப்போ நான் திடீர்னு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமும் சொல்லிட்டு வராங்க. இந்த 2 கட்சிகளும் சொல்லிட்டு வந்த இந்த கொள்கை பிடிப்புகளை இந்த திராவிட அரசும் பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா கொள்கைன்றத ஆழமாக சீமான் அவர்கள் பதிவு வச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் அரசு இதை சொல்லனா வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா திமுக அரசு கொள்கை இல்லாமல் போயிட்டுருக்கு, திமுக ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையை முன் வச்சே சொல்கிறாங்க. எந்த கொள்கை பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்கிற கொள்கை. பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை கொண்டு இந்த மாநாட்டு திடல்லையும் வச்சிடுறது, பார்த்தீங்கன்னா அப்பப்போ உள்ளே போயிட்டு வந்துடுறது. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது. இந்த கரும்பு வாழை மரம்லாம் வச்சு இது மாநாடு நடத்துறீங்க. சரி, மாநாடு எதுக்கு நடந்தது? மக்கள்கிட்ட போய் கொள்கையை சேர்க்கறதுக்கும், மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்க எம்எல்ஏ, எம்பி, இந்த பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலரு, ஊராட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் சுற்றிட்டு இருக்க அந்த புறம்போகெல்லாம் மக்களோட பிரச்சனைகள்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. நீங்கள் இந்த மாநாட்டில் மக்கள்கிட்ட உங்கள் குறைகள் நிறைகளை எல்லாம் எங்கள் இளைஞர்கள் கொண்டு சேர்த்தார்கள். அதை உங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக 2026 வந்ததுக்கப்புறம் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறது தானே. அதைத்தான் நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. மாநாடு அப்படின்னா தோரணங்கள்லாம் கட்டணுமா? இல்லை கேட்குறேன், மேடை போட்டிங்க, அந்த மேடை பக்கத்தில் இருந்தால் போதுமே. கல்யாணம் மேடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா அங்கே இவங்க சின்ன பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த வாழை மரம், 2 வாழை மரம்.
அதே மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்திற்காக தமிழ் கலாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பற்ற மாட்டீங்க. ஆனால் தமிழை ஏமாற்றுறதுக்காக நீங்கள் பின்பற்றுவீங்கள, அப்படி பின்பற்றுவதற்கு ஒரு 2 வாழைமரம் அழகாக வைத்து அதில் ஒரு 10 ஆலமரம் சேர்த்து வச்சு கட்டும்போது பெரிய பந்தல்னா வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாழைமரம் கரும்பு. இதையும் நம்மளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து புட்டிங்க தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி பிச்சருக்கு வச்சுருக்கீங்க உங்கள் அரசு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கரும்பு வாங்க ஒரு வாழை சீப்பு 2 வாழை சீப்பு 3 வாழை சீப்பு ஒரு தார் வாங்கினே 250 ரூபா தான்ப்பா. இதை வாங்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கின அரசு இங்கே இளைஞர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொள்கைப்படி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் ஏவாவில்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தளபதி அவர்கள் கருப்பு கோட்டு போட்ட இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியார் தான், உங்களை பெரியாரோட வாரிசுகள் தான், நீங்கள்லாம் ஒரு கொள்கையில் தான் பின்பற்றி வரீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன கொள்கைன்னு தான் இது வரைக்குமே தெரியல. அதற்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னன்னா, இங்கே மாநாடு முடித்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போனார். அதாவது கீழப்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு. அங்கே போய் சிலை திருப்பலாக்கு போகும்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பின்தொடர்ந்து ஓடுங்களா அங்கே கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுனதுல பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே திமுக அரசை சார்ந்த ஒரு வாகனம், அதாவது ஒரு கார் போய் ஓரத்தில் நின்றுகிட்டு இருந்த ஒரு சீனுன்ற ஒரு பையங்க, 22 வயசு பையன் சொல்கிறாங்க, அடித்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு போன மட்டும் இல்லாமல் 100-150 மீட்டர் இழுத்துட்டு போயிருக்காங்க. இது நியூஸ் அப்போ அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதை பற்றி வெளியில் யாருமே சொல்லலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே போராடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஓரத்தில் நின்று இருந்தாரு, இன்னும் அவசரம், இப்படி ஒருத்தனை நீங்கள் பலிகடை ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே காவல்துறை என்ன பண்ணுச்சு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறை அடி தட்டி உடனே அடித்து அனைத்து எல்லாத்து பேரையும் உள்ளே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே மக்கள்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் தெரியுமா, அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க, நாங்கள் நீதியை கேட்டு நியாயத்தை கேட்டு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் எங்களை அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி உருளை அதையும் சில பேர் விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. இதுதான் இளைஞரணி மாநாட்டில் நடந்த சம்பவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் திருப்பூர் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அதாவது திருப்பூரில் இந்த பல்லடத்தில் அங்கே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடை விட இது சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனிமொழி அக்கா சொல்கிறது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறோம். 1.5 கோடி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. இந்த சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குல்ல, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 குழுக்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த சுய உதவி குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மகளிருக்கு சுயதொழில் செய்வதற்காக நிறைய பார்த்தீங்கன்னா வட்டியில்லா பணங்களை கொடுக்குறோம், உங்களுக்கு உதவி செய்து வருகிறோம். இதில் மகளிர் நிறைய பயன்பட்டுருக்காங்க. இதை பற்றி நான் இந்த மகளிர் மாநாட்டில் பேச இருக்கிறேன். அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேச இருக்கிறேன். இதை குறித்து கண்டிப்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். இது அடுத்த மாநிலங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக இந்த மகளிர் மாநாடு இருக்கும். இது மேற்கு மண்டலத்தில் நிறைய பெண்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, பயன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. நம்ம ஒன்று சொல்லிடுறேன், நம்ம கனிமொழி அக்கா போன ஆட்சி காலம் இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இந்த மதுக்கடைகள் திறந்திருப்பதனால நிறைய விதவைகள் இருக்காங்க, மதுக்கடைகளை மூட வேண்டும்னு சொன்னாங்க. இதை பற்றி அப்படியே கொஞ்சம் திரும்பவும் பேசணும்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதவைகள் இருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய சட்ட ஒழுங்குலாம் பார்த்திங்கன்னா சீர்கெட்டு கிடக்கிறது, இதெல்லாம் விலைவாசிகளாக உயர்ந்து கிடக்கிறது. இது பற்றியும் கொஞ்சம் மக்களை நினைவு கூர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்களாம் ஜால்ரா அடிப்பாங்க. மக்கள் நீங்கள் தான் எப்படியா கனிமொழி அக்காட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மகளிர் அணி மாநாடும் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்திடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லை, அதனால எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனுக்கு இப்போ மட்டும் ஒரு 6 மாதம், அதாவது ஒரு வருட காலம் இருக்கும் சமயத்தில் கூட்டாக இணைத்து விடுவது தான் இந்த திராவிட அரசின் கொள்கையாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர் அணிகளில் கொள்கையை பற்றி பேசினாங்க, வேற உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்கா கொள்கை என்னன்னா இதுதான். எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒருங்கிணைச்சிருவாங்க. இந்த எலெக்ஷன் அப்போ மட்டும் ஒருங்கிணைத்து எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2026 எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்ன நடக்கும், யூஸ்வலாக என்ன நடக்குமோ நடக்கும். அதிகாரம் அவர் கையில் போனதுக்கப்புறம் மக்களின் நிலை கேள்விக்குறிதான். மக்களே நீங்களே இது முடிவு செஞ்சுங்க. இதில் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுங்களேன். ஜேஎன்வி ஸ்கூல், இது கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல.
பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயா ஸ்கூல். இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் நேரடியாக நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கூலு. பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 5000 கோடி ஒதுக்கீடு செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாமர மக்களும் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களையும் இந்த நவோதயா ஸ்கூல் வந்து இயங்கிக்கிட்டு வருகிறது. இது ஏன் இந்த ஸ்கூலுக்கு முக்கியத்துவம்? அப்போ வந்து நிறைய ஸ்கூல்கள் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்கள் இருக்கும் சமயத்தில் அப்போது இந்த நவோதயா ஸ்கூலுக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே சொல்லலாம், சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து இயங்கிக்கிட்டு வருது. இந்த சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு நிறைய வேலையில் இருக்காங்கன்னு தெரியும். அதே சிலபஸ் தான் நவோதயா பள்ளியில் இருக்குது. அப்போது இங்கே இலவசமாக கிடைக்குது. சிபிஎஸ்சியில் நீங்கள் பணம் கொடுத்து படிக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை இதுதாங்க. இதுக்கு வந்து ஏன்னா கடந்த 40 வருடமாக தவம் இருந்து நம்ம குழந்தைகளும் ஓப்பனாக சொல்லணும். நானும் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், நவோதயா ஸ்கூல்லாம் அங்கே இருந்தால் உங்களெல்லாம் படிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பார். அப்போ எல்லாம் புரியலப்பா, இப்போ புரியுது. இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? இப்பயும் இந்த திராவிட மாடல் அரசு விட மாட்டேங்கிறாங்க. அப்போது நவோதயா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, அதாவது நவோதயா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் ஒரு மொழியாக இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 2006ஆம் வருடம் வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்கள் வந்து வகுத்து வச்சிருக்கிறோம். அது சட்டமாக உருவாக்கப்பட்டது. அதனால் வந்து இங்கே எங்களுக்கு தேவையில்லை, ஹிந்தி திணிப்பு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த டைமில் வந்து சட்டத்தை இயற்றிட்டு பார்த்திங்கன்னா அதையும் அமுல்படுத்திட்டு போயிட்டாரு. அதையே திருப்பியும் அவர்கள் மகளும் பயன்படுத்திட்டு வராங்க. அவங்களாம் சிபிஎஸ் ஸ்கூலில் படித்தா என்ன, படிக்காட்டி என்ன, பார்த்திங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம படித்தாலுமே வாழ்வாதாரம் உயர்றதுக்கு பயமாக இருக்குது, வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போது இங்கே சிபிஎஸ் ஸ்கூலில் இருக்கிற சிலபஸ் எல்லாம் இங்கே நவோதயா ஸ்கூலில் இருக்கிறத நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னா இது என்ன நியாயம்? தற்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் குமார் மகாசபா அப்படின்றவங்க வந்து திருப்பி ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க. நவோதயா பள்ளிகள் வந்து தயவு செய்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதில் நீதிபதிகள் வந்து அசோக் மகாதேவன், நாகரத்னம் இவங்க 2 பேரும் விசாரணை கொண்டு வந்தப்போ தமிழக அரசு சார்பாக பார்த்திங்கன்னா கேள்விக்கு முன் வச்சாங்க. இதில் ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை தான் பின்பற்றி வருகிறோம், இது சட்டம் இயற்றப்பட்டிருக்குது 2006, அதனால இந்த ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரேடியாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த நீதிபதிகள் வந்து ஒரே விஷயத்த முன் வச்சாங்க. இதில் சிபிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே நவோதயா பள்ளியில் இருக்கும் பொழுது அது மத்திய அரசால் கொண்டுபட்டது. மாநில அரசு இதற்கு ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லை. எல்லாமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. எல்லா மாநிலங்களிலுமே இருக்கும் சமயத்தில் பள்ளி குழந்தைகளின், அதாவது எதிர்காலத்தை கருதி நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேள்வி வைக்கும் பொழுது அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படல. என் குடும்பம் வந்து நல்லா இருந்தால் போதும், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற நினைப்பில் தான் திருப்பி வாதம் வச்சாங்க. அதில் இன்னொரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்னன்னா, இந்த சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், இது எல்லாமே டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் தான். அவங்க தான் இந்த ஸ்கூலே நடத்திக்கிட்டு வராங்க. அப்போ எப்படி இவங்க உள்ளே விடுவாங்க அவங்கள? இப்போ நவோதயா பள்ளியில் இதே சிலபஸ், இதே கல்வி அங்கே கிடைக்குது அப்படின்னு, குழந்தைங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 இப்போ வந்து 1189 பள்ளிகள் வந்து இருக்குது சிபிஎஸ்சி. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது 2006ல் 50, 2011ல் 250 பள்ளிகள், 2014ல் 520 பள்ளிகளாக உயர்ந்துச்சு இந்த சிபிஎஸ் 10, இந்த சிபிஎஸ் ஸ்கூல்லாம். இப்போ எவ்வளோ இருக்குது? 1189. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும். நாளைக்கு இது எத்தனையோ உயரும்னு தெரியாது. அப்போது இது சார்ந்தவர்கள் எல்லாம் டிஎம்கே சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க, அடுத்து இந்த கட்சியை வாழ வைக்கிறவங்க எல்லாம் தான் இதை பயன்படுத்திக்கணும். பார்த்திங்கன்னா இவங்க வாழ்வாதாரத்தை வச்சுக்கணும். ஏன்னா இங்கே 80,000 குழந்தைகள், வருடத்திற்கு 80,000 குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சர்வே கணக்கெடுத்திருக்காங்க. இந்த 80,000 குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. இதை வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து 40 வருடங்களாக பார்த்திங்கன்னா மறுத்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து 2006ல் தான் இது வந்து கொண்டு வந்தாங்க சிபிஎஸ்சி. அப்படிங்கும்போது நீங்கள் 40 வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் 40 வருடங்களுக்கு முன்னாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் கலைஞர் ஐயா அவர்கள். அப்போ நீங்கள் பார்த்துங்க யார் காரணம்னு சொல்லி. அப்போது இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த ஜவஹர்லால் நவோதயா பள்ளிகள் இயங்கிக்கிட்டு வருகிறது. மத்திய அரசால் சிறப்பான கல்வி கொடுத்துட்டு வராங்க. சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக, நவோதயாவுக்கு ஈக்குவலாக தான் சிபிஎஸ்சி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல. இப்போ எப்படி மாறிடுச்சு நீங்களே பாருங்கள்.
கேரளாவும் தெலுங்கானாவும் கர்நாடகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நவோதயா பள்ளியில் நீங்கள் நிறையா கொண்டு வாங்க, எங்கள் குழந்தைகள்லாம் பயன்படுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்கூல் கூட இல்லை, எங்கேயோ 1, 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்கூல் எங்கே இயங்கிட்டு இருக்குது, அது யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை அப்படின்றதான் தற்போத நிலவரம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கிட்ட மத்திய அரசு நவோதயா பள்ளிக்காக வச்ச இன்னொரு கோரிக்கை என்ன தெரியுங்களா, ஒரு 5 ஏக்கர், குறைஞ்சது 5 ஏக்கர், அதிகபட்சம் 10 ஏக்கர் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் இதெல்லாம் செட் பண்ணி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் ஒதுக்க முடியாது, இந்த நிலங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த திமுக பிரமுகர்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஆக்கிரமித்த நிலங்கள்லாம் ஏரிகள்லாம் எத்தனைன்றத மக்களே உங்களுக்கே தெரியும். இப்போ இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, இப்போ எங்கே மக்களோட நிலைமை எங்கே இருக்குன்றதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். கல்வி முக்கியம், இது இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கல்வி இல்லைன்னா நம்ம வாழ முடியாத சூழ்நிலை தான் தற்போது இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, கல்வி நமக்கு நாலேஜை வளர்த்து கொடுக்கும். ஆனால் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கும் பொழுதும் நீங்கள் நவோதயா ஸ்கூலில் படிக்கும் பொழுதும் நீங்கள் அடுத்த கட்டமாக உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துக் கொள்வதற்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, நல்ல ஒரு தொழிலை தொடங்குவதற்கு இதெல்லாம் அஸ்திவாரமாக இருப்பதனால இதையும் நான் இங்கே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க விரும்பினேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். 2026 தயவு செய்து திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.